பேசவா சிம்பு மாதிரி பேசவா யார் மாதிரி பேச சொல்லுடா. தேங்க்யூ. மச்சின்கிட்ட சொல்லவே இல்லை. ஆப்போசிட்லேயே தான் நம்ம ஷாப்பு. ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகும் முன்னாடி. அப்படியே நீங்கள் வந்து தொடச்சிட்டே போக வேண்டியது தான். உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். அக்கா எங்க? அக்கா 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 எங்க? அக்கா அக்கா ஏய் பிரபு காடி பத்தியா மிமிக்ரிங் பண்றேன். வீட்டு கணேஷ் மாதிரி பேசவா பேசவா சிம்பு மாதிரி பேசவா யார் மாதிரி பேச சொல்லுடா. டி ராஜேந்திர சார் மாதிரி பேசவா. கேமரா கொடுத்துட்டு போடா. கேமரா வேணாண்டா, வாடா நம்ம போலாண்டா. காய்ஸ் வணக்கம் சொல்லுங்கம்மா. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விளாக் தான். எப்போ செய்கிற பிரியாணி பண்ண போகிறேன், அப்புறம் பெப்பர் சிக்கன் பண்ண போகிறேன். என்னடா இது மிமிக்ரி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. வாய்ஸ் போயிடுச்சு, ஏதோ போய் தண்ணி குடிச்சு யாராவது தனியாக வர போய் சாபம். அம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை வலி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அம்மாவுடைய வெட்டிங் டே வீடியோ தானே பார்க்க போகிறோம். அவாக்கு தாத்தாக்க விஷ் பண்ணியா? நீ விஷ் பண்ணிங்களா? அவாக்கு தாத்தாக்க இன்னைக்கு வெட்டிங் டே, அதனால கீழே இருக்க எல்லாருக்கும் நம்ம ஸ்வீட் கொடுக்க போகிறோம், பிரியாணி பண்ண போகிறோம். பாரு, நம்ம கொண்டு போய் கொடுக்கும் போது என்ன ஸ்வீட்டோட முடிச்சிடுறீங்க அப்படின்னு வாங்க. கல்யாண நாள் 41 வருஷம் வாழ்க்கைய ஆமாம் கடந்து வந்துட்டேன். தேங்க்யூ. ஐயோ வணக்கம்மா, வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். அது வரைக்கும் தேங்க்யூ. அப்பா விட்டு வந்து தனியா கொடுக்குறீங்க. அப்பா கடையில இருக்கிறாரு. இல்ல அப்பா காணா போயிட்டாரா? வந்துட்டாரா? அவர் கொடுங்க ஸ்வீட் அப்பாக்கு. அப்பாக்கு நான் தான் ஸ்வீட் தரேன். அப்பா வாங்கிட்டு வந்து ஸ்வீட் அப்பாக்கு தராங்க. மச்சின்கிட்ட சொல்லவே இல்லை. குழந்தை வணக்கத்தை கையை எடுக்கவே இல்லடா. ஒழுங்கா உட்காரன்னா ராக்கெட் மாதிரி உட்காந்துன்னு வராங்க. இங்க நம்மளுடைய ஷாப்புக்கு போறோம், அம்மா சமையல் ஷாப்புக்கு. நான் வந்து கை சாப்பிட்றேன். அதுக்காக வந்து அங்க இருக்கவங்களாம் ஸ்வீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வண்டி பாருங்க. நம்ம வீடு இங்கே இருக்கு, ஆப்போசிட்லேயே தான் நம்ம ஷாப்பு. ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். அதனால தான் தூரமாக பார்க்கல. நாங்கள் க்ளீனிங் போயிட்டுருக்கு. இன்றைக்கி கண்ணாடிலாம் தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து இன்றைக்கான பார்சல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். பிடிக்கும். இப்போ நம்ம எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. வரலட்சுமி மட்டும் ஏன் லாஸ்ட்டுன்னு கேட்காதீங்க. வரலட்சுமி க்ளீன் பண்ணின்னு இருந்தது. அதனால் அதுக்கும் அந்த அம்மாவுக்கு பிடிச்ச ஸ்வீட் இங்கே இல்லை. அவங்களுக்கு பிடிச்சது வந்து அது என்ன சோம்பொடி. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அகர்வால் வந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, அதையும் போய் பிரித்து பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா சமையல் ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், நான் சொன்ன கிஃப்ட் வந்து இதுதான் அகர்வாலேருந்து. ஆக்சுவலி அகர்வால் வந்து ரிவ்யூக்காக நமக்கு ஒரு ப்ராடக்ட் அனுப்பியிருந்தாங்க. இது ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகர்வாலுடைய எலக்ட்ரிக் ஸ்பின் மாப்பு தான். ஸோ அகர்வால் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு வேக்யூம் கிளீனர் ஒன்று இருக்குது, மாப் ப்ளஸ் வேக்யூம்லாம். அதுவுமே வேறு லெவல் ப்ராடக்ட்டு. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 2-3 மந்த்ஸாகவே அந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வீடு துடைக்க. அதை கூட பார்த்தீங்கன்னா இது வேறு லெவலில் இருக்குது. என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது 150 RPM பாட்டம் பேட் ஸ்பீடு. அது இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ராவாக 2 பேடுமே கொடுத்துருக்காங்க. இந்த பேட் நீங்கள் ரிமூவ் பண்ணுறது அண்ட் தென் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் வந்து அதில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்படியே உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 175 ml வாட்டர் டேங்க் இதில் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக பக்கெட்டில் வச்சு நம்ம வீட்டில் என்ன இருக்கும், மாப்பு இருக்கும், அதை வச்சு பக்கெட்டில் வச்சு புழிஞ்சு அதுக்கப்புறம் துடைப்போம். இதில் வந்து அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. ஜஸ்ட்டு முன்னாடி வந்து ஒரு பட்டன் இருக்குது, அது ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகும் முன்னாடி. அப்படியே நீங்கள் வந்து தொடச்சிட்டே போக வேண்டியது தான். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விவல் ஹேண்டில். நீங்கள் இப்போ வந்து நார்மலாக மாப் போடும்போது அந்த சோஃபாக்குள்ளெல்லாம் வந்து விட்டு இது பண்ண முடியாது. பட் இதில் நீங்கள் எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள்,
நான் எப்படி டேர்ன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அப்படியே நீங்கள் அந்த சோஃபாக்குள்ளார நீங்கள் ஹேண்டில் உங்களுக்கு எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணமோ அந்த மாதிரி பண்ணி, ஸோ இந்த ஸ்விவல் ஹேண்டில்னால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணி வீட்டை துடைக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஃபோர்த் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எல்இடி லைட் இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது சின்ன சின்ன மைனூட் பார்ட்டிகல்ஸ்லாம் நமக்கு ரொம்பவே கிளியராக தெரியும். அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணலாம். ஸோ ரொம்ப லைட் வெயிட் அண்ட் ரொம்ப போர்ட்டபிள். ஸோ ஒரு மெஷர்மெண்ட் கப் கொடுக்குறாங்க. 1 கம்ப்ளீட் மெஷின் இருக்குது. 2 எக்ஸ்ட்ரா பேட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஃபிட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இந்த எலக்ட்ரிக்கல் இதுவில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது தான். 2 ஸ்விட்ச் தான் இருக்குது. ஒன்று வந்து பவர் ஸ்விட்ச்சு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹேண்டில் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அப் டவுன் இது ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு சூப்பரான ஃபீச்சர். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அழுக்கு இருக்குது. இதை நான் க்ளீன் பண்ணுறேன். எவ்வளோ குயிக்காக க்ளீன் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த கார்னர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். கார்னரில் கூட அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்ட்டுடைய லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். சரி வாங்க, அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். என்னம்மா பார்த்து தடபுடல் ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிளாக. ஏன்னா பாப்பா வேறு வரலல்ல, அதனால் சிம்பிளாக முடிச்சுட்டு நீங்கள் சாயங்காலமாக வெளில போகலான்னு சொல்லியிருக்கிற. பாப்பா வந்தால் தான் ஜாலியாக இருக்கும். அந்த அம்மாவுக்கு எக்ஸாம், அதனால் வரல. காலையில் போக வேண்டியது. அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துருவோம், நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் நைட்டுக்கு. இப்போ பிரியாணி பண்ண போகிறோம்பா. பிரியாணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோலா உருண்டை, சிக்கன் கோலா உருண்டை. இது பிரியாணிக்கு வச்சுருக்கோம். இதில் வந்து இந்த மாதிரி பீஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சரி, எடுத்து வச்சிருக்கியா? அது எங்கம்மா இன்னைக்கு இதை பார்த்து லெக் பீஸாக வாங்கி வந்திருக்கேன். புது கடையில் வாங்கினேன். ஓ சூப்பர்ரா. நல்லா போட்டாதான் அடுத்த வாட்டி வருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் நிறைய லெக் பீஸா போட்டு விட்டாரு. இது அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் பிரியாணிக்கு போடுங்கன்னா போட்டாரு. சொல்லுங்க, தண்ணி 2 கிலோக்குப்பா 150 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நெய் மட்டும் எடுத்துன்னு வந்துடுறேன். பசுநெய் காசணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். வாங்கிட்டு வராமலே இருக்கிற நீ. இது ஊர்ல இருந்து நமக்கு வந்து ஜாதி காய் கொடுத்து விட்டாங்க. ஜாதி அந்த இதுவோடவே பழத்தோடவே, அதுலேருந்து ஜாதி பத்திரி. நான் எடுத்தது இது. மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். உப்பு, இதில் கல் உப்பே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு. இதை அரைச்சிக்கலாம் கொஞ்சம். இங்கே இந்த பெப்பர் சிக்கன் பண்ணுறோம்லப்பா, அதுக்கு வந்து இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து 1/4 கிலோ வெங்காயம். குலோப்ஜாம் வந்து முந்தா நேற்றே செஞ்சு வச்சுட்டேன்ப்பா. அவ்வளோதான், சிம்பிளாக. சிட்டி அம்மாவுக்கு போட்டு சொல்கிறாங்க, என்ன இப்படி சாவடிக்கிறோம் தெரியல. நான் ஒரு பக்கம் வைக்கிறேன், அவங்க ஒரு பக்கம் திரும்ப அந்த பக்கம். இதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டோம்பா. உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இந்த அடுப்பில் வச்சுக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. எனக்கு காலையிலேருந்து அதான் சொன்னோம் இல்லைங்களா, காலையிலே கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். தொண்டை சின்ன அம்மாக்குமே வந்து தொண்டை சரியில்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்கு. இல்லை, அம்மாவுக்கு உடம்பே சரியில்லை. சரி, அதனால காலைல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். எழுந்து மறுபடியும் 9 o'clock வரையும். யூஸ்வலாக காலையில் நாங்கள் கோயிலுக்கு போயிடுவோம். ஆமாம், 5 மணிக்கெல்லாம் எழுந்து முருகர் கோயில், வடப்பள்ளி முருகர் கோயில் போயிட்டு வந்துட்டு தான் அடுத்த வேலையை எங்களுக்கு நடக்கும். இன்னைக்கு வந்து முடியல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவினிங் பாப்பாவும் ரெடியாக இருப்பாங்க, கூட்டிகிட்டு போயிடலாம். இங்கே வந்து முட்டை வந்து வேக வச்சு முன்னாடியே வச்சுட்டோம்ப்பா. அதை உரிச்சிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கின உடனே இந்த கொஞ்சம் சிக்கன் வந்து கொஞ்சம் எலும்பெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டு சிக்கன் செட்டிநாட்டு மிளகு வறுவலை போட்டு பொரியல் மாதிரி பண்ணிடலாம். அதே வறுவல் மாதிரி பண்ணிடலாம். அது நம்மளுடைய மசாலா சிக்கன் செட்டிநாடு. தண்ணி வந்து இதில் ஊற்ற வேண்டாம். அதனால் இந்த தக்காளி கொஞ்சோண்டு போட்டுட்டு ஒரு 4 தக்காளி போல் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். இல்லை இதோ வரேன். இதை வந்து மூடி வச்சிடலாம், கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். சரியா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணியில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 400 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். இதில்
பாருங்கள் இந்த மாதிரி வதங்கின உடனே மறுபடியும் நம்ம வதக்கி விட்டோம்னா அதில் இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி அதுக்கப்புறம் தக்காளியில் உள்ள தண்ணியே வந்து நமக்கு சரியாக போயிடும். இதில் இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். 2 கிலோ சிக்கன் இதில் சேர்த்துட்றேன். பிரியாணிக்கு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்த அம்மா சமையலோட மசாலா தான் நான் சேர்க்குறேன். இது வந்து 4 கிலோ இல்லைங்களா, 4 கிலோனா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், கொஞ்சமாக இதில் புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு ஒரு கட்டு அளவுக்கு தான் நான் புதினா சேர்க்குறேன். நம்ம மசாலா போட்டதுக்கப்புறம் அந்த பிரியாணியில் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிறதுங்காட்டி நம்ம வந்து தயிர் பச்சடிக்கு வந்து இங்கே வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு இது எல்லாமே நம்ம வந்து சாப்பரில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஆல்ரெடி இதில் கேரட் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தை போட்டுப்போம். வெங்காயத்தை போட்டுட்டு தயிர் பச்சடியை ரெடி பண்ணிவிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் போட்டுட்டு நம்ம வந்து தயிர் ஊற்றிடலாம். கொத்தமல்லி வந்து சிக்கனுக்கு, தயிர் பச்சடிக்கு, அதுக்கப்புறம் பிரியாணிக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டேன். இந்த மசாலாவோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே நம்ம இப்போ தண்ணி ஊற்றிட வேண்டியது தான். நீ இந்த பக்கம் போப்போ தான் நான் தண்ணி ஊற்ற முடியும். நீ அந்த பக்கம் போ. பாருங்கள், இந்த ஜக்கில் வந்து 2 ஜக்கு ஊற்றுனாக்கா நமக்கு வந்து 8 கிலோ. ஒரு டம்ளருக்கு ஒரு ஆழாக்குக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான். நான் 8 டம்ளர் போட்டிருக்கேன். இதில் 6 ஊற்றிக்கிறேன். நல்லா வதங்கிச்சு. உப்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டாச்சு. மஞ்சத்தூள்லாம் இப்படி கடைசியில் நம்ம வந்து இப்போ செட்டிநாட்டு பெப்பர் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வந்து கிண்டிப்போம். இது வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன். ரொம்ப ட்ரையாக வைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கோலா உருண்டை பண்ண போகிறோம். அதனால் இது கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கட்டும். இதில் பார்த்திங்கன்னா நான் வேறு எந்த மசாலாவும் போடலை. வெறும் செட்டிநாட்டு சிக்கன் பெப்பர் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். செட்டிநாட்டு பெப்பர் சிக்கன் மசாலா உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் வந்து தெரியும். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா இப்படி ஒரு கிண்டிட்டு ஒரு 2 நிமிஷம் இதில் இருக்கட்டும் அடுப்பில். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். கலரும் டெக்ஸ்டரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சிக்கன் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இந்த வெங்காயத்தை பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை ஷாப் பண்ணிக்கலாம். ஷாப் பண்ண போகிறீங்களா? ஆமாம், ஆல்ரெடி ஷாப் பண்ணதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணிப்போம். ஷாப் பண்ணி சரி, ஏதோ ஒன்று பண்ணிப்போம். அப்புறம் இந்த வெங்காயம் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் குழம்பு மசாலா, இதில் வந்து நம்ம சிக்கன் குழம்பு மசாலா சேர்க்குறேன். ஒரு 3/4 ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துட்டேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கண்டெய்னர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தோம். இந்த கண்டெய்னர் ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதிலே போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் முட்டையோட வெள்ளை கரு கொஞ்சம், அவ்வளோதான். அப்படியே கொத்தமல்லி கொஞ்சம், லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. கார்ன்ஃப்ளவர் மாவில்? ஆமாம். உப்பு போடலையா? அப்புறம் என்ன இல்லை போடலையோன்னு மறந்துட்டேன். டவுட்டு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. ஆமாம், வடையாக கூட தட்டி போடலாம் இதை நீங்கள். அப்போ அப்படியே கட்லெட் ஆகிடும் இல்லை? சிக்கன் கட்லெட். பாருங்கள், இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போதே நம்ம அரிசியை வந்து போட்டுடலாம். நான் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சோம்னா நல்லது பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே மூடி வச்சுருவோம். கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டுட்டு இங்கே இதை போட்டுருவோம். தூளில் போட்டு நல்லா வந்து
பிரியாணி சூப்பராக பாருங்கள். நம்ம ஊற வச்சோம்னா அரிசி அதுவும் உடையாமல் ஊற வைக்கணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே கலரக்கூடாது. அப்படியே மூடி வச்சோம்னா எத்தனை நிமிஷத்தில் ரெடி ஆகும்? ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்பா. சிம்மில் வச்சிடுறேன். ஃபைனலாக பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம உங்களுக்கு காமிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கோலா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கோலா உருண்டையை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கடன் வாங்கிலாம் போட்டுருங்க. ஆமாம், பத்தலைன்னா கடன் வாங்கி போட்டுக்கங்க. இங்கே பாருங்கள், செட்டிநாட்டு சிக்கன் வறுவல் இல்லை, தொக்கு. இது பெப்பர் சிக்கன் வறுவல் இல்லை, தொக்கு மாதிரி வச்சுருக்கேன். முட்டை வறுவல், தயிர் பச்சடி, கோலா உருண்டை, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் வந்து குலோப் ஜாம் செஞ்சு வச்சுருக்கேன். எங்கடா காண குண்டானே? கொஞ்சம் காலி பண்ணிட்டோம். இது அவ்வளோதான். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோலா உருண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பெப்பர் சிக்கனும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இல்லை முடிச்சுட்டு நம்ம போகிறோம். அம்மா வந்து இப்போ கிளைமேக்ஸ்ன்ற ஒரு பரபரப்பில் இருக்காங்க, அதான் சொல்லிட்டாங்க. ஸோ இதில் என்னென்ன ஐட்டம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் எங்களை கமெண்ட் பண்ணுங்கள்.